சார் கோடைக்கால சிறப்பு நிதி வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? கோடை காலம் அப்படின்றது வந்து மே ஜூன் இந்த பீரியடில் வந்து யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கூல்ஸ் க்ளோஸ் பண்ணி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்கள் சொன்னதுக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ இது தாய்மார்களுக்கு அப்படின்னும் பொழுது ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ், அவங்க ஸ்கூலுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குவதற்கு மற்றது எல்லாமே அது வந்து ஒரு விடுமுறை காலமாக இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் கோடை காலத்திற்காக தமிழ்நாட்டின் முதல்வர் இப்படி ஒரு நிதியை அறிவித்திருக்கிறார். பெரிய சோழர் பரம்பரை, இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. ஆமாம், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது இப்போ தான் புதுசாக நடந்திருக்கு. கோடை காலம் அப்படின்றது இந்த 2026 தான் புதுசாக உருவாகி இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் கோடை காலம் அப்படின்றது இல்லவே இல்லை. இதுக்கு முன்னாடிலாம் இந்த ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் தைச்சி போட்டுக்கிட்டு போனதே இல்லை. விட்டா இவங்க ஸ்கூல் அப்படிங்கிறத இப்போதான் இந்த திமுக புதுசாக கொண்டே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாலும் சொல்லுவாங்க போல. மெல்டிங் பாயிண்ட்டு, உனக்கு முட்டு கொடுக்க தெரியலன்னா, முட்டு கொடுக்க முடியலன்னா மூடிக்கிட்டு இறையா. ஆல்ரெடி இந்த திமுகவை போட்டு எல்லாருமே பொழந்து கட்டுறாங்க. இப்போ நீ பேசுற இந்த பேச்சுக்கு எக்ஸ்ட்ராவா 2 சாத்த போறாங்க பாரு. இப்போ நீங்கள் மக்கள் நலத்திட்டம்னு சொல்லி தேர்தல் வரதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா 5 ஆண்டு காலமாக நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன, இந்தியாவின் நம்பர் 1 கடன் வாங்குற மாநிலமாக நீங்கள் மாற்றி மக்கள் நலத்திட்டங்கள் எதுவுமே பண்ணலை, கொள்ளையடிக்கலாம் மட்டும்தான் குறியாதுங்கிறதோட வாக்குமூலம் தானே அது. அம்மா இப்படி நான் கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டியில் போக வேண்டியதானே? அதுதான் அவர் கேட்குறாரு. இதற்கு முந்தைய 2025லயோ 24லயோ 23லயோ கோடைக்காலம் வரலையா? ஆஹா, இவன் அவனே தாப்பா. வந்துச்சு கோடைக்காலம், கோடைக்காலம் வந்து கொண்டே தான் இருக்கும். எல்லா ஆண்டுகளும் கோடைக்காலம் வந்து கொண்டு தான் இருக்கும். இப்போதானே தமிழ்நாட்டுடைய நிதி நிலையில வந்து வசந்த காலம் வீச தொடங்கி இருக்கிறது. எது? தமிழகத்தின் நிதி நிலையில வசந்த காலம் வீச தொடங்கி இருக்கா? நீ அங்க உட்காந்து பேசுற அப்படின்றதுனால எங்களால உன்னை செருப்பால அடிக்க முடியாதுங்கிறதுனால என்ன வேணாலும் பேசுவியா? சரி, நம்ம தமிழகத்தின் நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது சட்டமன்றத்தில் பேசினார் இல்லையா, தமிழகத்தினுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் பேசியிருந்தார் இல்லையா, அதை பார்க்கலாமா? பாருங்க. மாநில அரசின் கடன் செயற்கையாக அதிகரித்து காணப்படுகிறது. நிலுவையில் உள்ள கடன் 9,42,851 கோடி ரூபாயாகவும் 26-27 ஆண்டுக்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10,62,848 கோடி ரூபாயாகவும் மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போதானே தமிழ்நாட்டுடைய நிதி நிலையில வந்து வசந்த காலம் வீச தொடங்கி இருக்கிறது. நிலுவையில் உள்ள கடன் 9,42,851 கோடி ரூபாயாகவும் ஏண்டா டேய், எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? தெரியாம கேட்கறேன், எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? மாநிலத்தின் நிதி நிலைமை மல்லாக்கா படுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா இவருக்கு வசந்த காலம் வீசுதாம்ல. சரியா, நான் உன் பேச்சுக்கே வரேன். நீ சொன்ன மாதிரி தமிழகத்தின் நிதி நிலையில வசந்த காலம் வீசுதுன்னே வச்சுப்போமே. அப்போ சிலிண்டருக்கு 500 ரூபா மானியம் தருவோம்னு சொன்னீங்களையா, அதை கொடு. பெட்ரோல் டீசல் விலை 75 ரூபா 65 ரூபா நாங்க மாத்துவோம்னு சொன்னீங்கல்ல, மாத்து. நகைக்கடன், விவசாய கடன், கல்வி கடன் இது எல்லாத்தையுமே தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னேன் இல்லையா, தள்ளுபடி பண்ணு. பால் விலை, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை, மின்சார கட்டணம் இதெல்லாத்தையுமே கம்மி பண்ணு. அதான் தமிழகத்தின் நிதி நிலைமையில வசந்த காலம் வீசுது. அப்புறம் என்ன குறைச்சல்? கம்மி பண்ணியா? அந்த பக்கம் பாஜக காரங்க தேர்தல் நேரத்துல காசை தூக்கி மக்களுக்கு கொடுக்கறாங்கன்னா அந்த மாநிலத்துடைய நிதி நிலைமை நல்லா இருக்கு. நம்ம மாநிலம் மாதிரி கடங்கார மாநிலமா அந்த மாநிலம் இல்ல. அவன் பண்றான், நான் பண்ணக்கூடாதா, பாஜக பண்ணா சரி நாங்க பண்ண தப்பா அப்படின்ற மாதிரி வியாக்கியானம் பேசுறியே. 2 மாநிலத்துக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த நிதி நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கியா? எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சமாச்சும் ஒப்பிட்டு பார்த்து பேசியிருக்கீங்களா? ஏதோ ஒரு பழமொழிங்க, நல்ல பழமொழி, எனக்கு சரியா அது ஞாபகத்துக்கு இல்ல. எதையோ பார்த்து நாய் சூடு போட்டுக்கிச்சு அப்படின்ற மாதிரி தான் சம்திங் ஏதோ வரும். உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வந்ததுன்னா அது செய்து கமெண்ட்ல சொல்லுங்க, எனக்கு மறந்து போச்சு. அதே மாதிரியான ஒரு காரியத்தை தான் இங்க உட்காந்து திமுக பண்ணிட்டு இருக்கு. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். தொடர்ந்து இந்த திமுக அரசு மத்திய பாஜக அரசுக்கு எதிராக சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நிதி பகிர்வு. பாஜக ஆளும் மாநிலங்களை விட தமிழகத்துக்கு மிக குறைந்த அளவில் தான் நிதி பகிர்வு இருக்கு அப்படின்றத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த நிதி பகிர்வு விவகாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, மத்திய பாஜக அரசு எப்படி நிதி பகிர்வில் செயல்படுறாங்க அப்படின்றது நல்லாவே இந்த திமுகவுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் வேணும்னே
பல அவதூறுகளை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போறேன்னா 13வது 14வது 15வது மற்றும் 16வது நிதி ஆணையத்துடைய நிதி பகிர்வுகள் எப்படி இருக்கு அண்டு காங்கிரஸ் மற்றும் பாஜக இவங்களுடைய ஆட்சி காலகட்டங்களில் எப்படி மற்ற மாநிலங்களுக்கு இவங்க நிதி பகிர்வுகள் கொடுத்தாங்க, என்ன ரேஷியோல இவங்க பிரித்து கொடுத்தாங்க அப்படின்றத ஆதாரத்தோட எடுத்து காட்ட போறேன். அது என்னப்பா 13வது 14வது 15வது நிதி ஆணையத்துடைய நிதி பகிர்வு அப்படின்ற மாதிரி நீங்க கேட்பீங்க. அதுக்கான மீனிங் என்னன்னா, மத்திய அரசு குறிப்பிட்ட கால அளவுக்கு ஒவ்வொரு மாநில அரசுக்கும் எந்த ரேஷியோல நிதி பகிர்வு கொடுக்கணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்கிட்ட இருந்தும் மத்திய அரசு இந்த வரியை வாங்குவாங்க இல்லையா, அந்த மொத்த வரி வருவாயில எத்தனை பர்சன்டேஜ், அதாவது எவ்வளவு ரேஷியோல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க வரி பகிர்வு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு மேட்டர் தான் அது. நம்ம நாட்டில் நிதி ஆணையங்கள் மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த மாநிலத்துக்கு எவ்வளோ ஷேர் கொடுக்கணும், எத்தனை பர்சன்டேஜ்லாம் நம்ம அவங்களுக்கு பிரித்து தரணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க முடிவு பண்ணுவாங்க. அவங்களுடைய அந்த ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டை குடியரசுத் தலைவர்கிட்ட அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. இங்க தமிழக ஊடகங்களை நீங்க பார்த்திருப்பீங்க, டிபேட் ஷோல ஒரு சில தற்குறிகள் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் மாதிரி உட்கார்ந்துகிட்டு பேசுவானுங்க இல்லையா, அத மாதிரியான வேலைகள்லாம் இந்த குழு பண்ணாது. அவங்க பேசுற மாதிரிலாம் இங்க இருக்கிறவங்க செயல்பட மாட்டாங்க. ஃபைனல் ரிப்போர்ட்டை பிரசிடென்ட் கிட்ட சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி இந்த குழு என்ன பண்ணும்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனியன் பிரதேசங்களுக்கும் இவங்க போவாங்க. இவங்க பர்சனலா விசிட் பண்ணி அந்த மாநிலத்துடைய நிதி நிலைமை எப்படி இருக்கு, அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன நிலையில இருக்காங்க அப்படின்றத டோட்டலா ரிசர்ச் பண்ணுவாங்க. A to Z ரிசர்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாகத்தான் இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கலாம், அவங்களுக்கு அவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்றத இந்த குழு முடிவு பண்ணும். அதாவது ஒரு மாநிலத்தின் மக்கள் தொகை எவ்வளோ இருக்கு, பரப்பளவு எவ்வளோ இருக்கு, மக்கள் தொகையின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு, தனிமனித வருமானம் எப்படி இருக்கு, வன பரப்பளவு எவ்வளோ இருக்கு, அதாவது இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்செலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது எவ்வளோ இருக்கு, அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை அந்த மாநில அரசு எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி டாப் டு பாட்டம் அனலைஸ் பண்ணுவாங்க. திமுக மாதிரியான கட்சிகள் தொடர்ந்து பல வருஷமா முன்னெடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இந்திரா காந்தி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது ஆண்கள் கட்டாயமா அந்த ஆண்மை தடுப்பு ஆபரேஷனா சம்திங் அது மாதிரியான ஒரு ஆபரேஷனை கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு சட்டத்தை உக்ரமா ஃபாலோ பண்ணது தமிழகம் மாதிரியான சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் தான். அதனால தான் நார்த் இந்தியாவை விட சவுத் இந்தியாவில் மக்கள் தொகையானது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்த நிதி பகிர்வு அப்படின்றது இவங்க மக்கள் தொகை அடிப்படையில் தான் பிரித்து தராங்க. நாம இங்க கம்மியா இருக்கிறதுனால தான் நமக்கு கம்மியான அளவுல நிதி பகிர்வு கிடைக்குது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இந்த திமுக மாதிரியான கட்சிகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்க இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு முன்னெடுத்து வைக்கிறாங்க இல்லையா, இவங்க சொல்றது உண்மைதான். ஆனா அது மாதிரியான விஷயங்கள் நடந்தது 2014க்கு முன்னாடி. காங்கிரஸ் இருக்கு இல்லையா, காங்கிரஸ் அவங்க அதை தான் ஃபாலோ பண்ணாங்க. அவங்க அப்படிதான் நிதி பகிர்வு கொடுத்தாங்க. பட் பாஜக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா 2014க்கு அப்புறமா இந்த ஒரு மெத்தடை அவங்க ஃபாலோ பண்றதே இல்லை. இது திமுகவுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் காங்கிரஸ் செய்த விஷயத்துக்கு இவங்க இங்க எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரியான எதிர்ப்பை தான் இப்ப பாஜகவுக்கும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் பாஜக காங்கிரஸ் பண்ண மாதிரிலாம் பண்ணவே இல்லை. இப்ப நான் உங்களுக்கு அந்த எல்லா விஷயத்தையுமே ஆதாரத்தோட எடுத்து சொல்றேன். 14வது நிதி ஆணையம் 2013ல கொண்டு வந்தாங்க. அப்போ 42% ஷேர் தரணும் அப்படின்ற மாதிரி இந்த காங்கிரஸ் சொல்லியிருந்தாங்க. வாவ், சூப்பர்ல காங்கிரஸ். ஒவ்வொரு மாநிலத்தின் மீதும் இந்த காங்கிரஸ்காரங்க எவ்வளவு அன்போட இருந்திருக்காங்க பாருங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க பாருங்க அப்படின்ற மாதிரி மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. 2013ல இருந்த இந்த ஒரு நிதி ஆணையம் இருக்கு இல்லையா, இதை இவங்க எப்போ சப்மிட் பண்ணாங்கன்னா டிசம்பர் 15 2014 டிசம்பர் 15 2014 அப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிப்போர்ட்டை அவங்க சப்மிட்டே பண்ணாங்க. இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமாக தான் இந்த ஷேர் ஆனது கொடுக்கப்படும். அதாவது இந்த காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கு, எப்படி இருந்தாலும் நாங்கள் இந்த தேர்தலில் தோக்க தான் போகிறோம், ஸோ நாங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி உனக்கு நான் ஒரு பெரிய ஆப்பை சொருகிட்டு போகிறேன்னு சொல்லி பாஜக மீது மிகப்பெரிய சுமையை வச்சுட்டு தான் இந்த காங்கிரஸே போச்சு. பட் பாஜக அந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. அவங்க அந்த ரிப்போர்ட்டில் சொன்ன மாதிரி 42% ஷேரை இந்த பாஜக அரசு கொடுத்தது. அதுக்கப்புறம் 15வது நிதி ஆணையம் 2017ல பாஜக அரசு கொண்டு வந்தாங்க. அப்ப அவங்க ஒதுக்கின ஷேர் எவ்வளோன்னா 41%. அதாவது 2013ல இந்த காங்கிரஸ் 42% கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, அதுல ஒரு பர்சன்டேஜ் கம்மி பண்ணி 41% பாஜக அரசு கொண்டு வந்தது. ஏன் 1% கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். அதுக்கான காரணம் என்னன்னா, ஜம்மு காஷ்மீர் லடாக் இத மாதிரி 3 முக்கியமான யூனியன் பிரதேசங்களை இந்த பாஜக அரசு 2019ல உருவாக்குனாங்க இல்லையா, அந்த யூனியன் பிரதேசங்களுடைய வளர்ச்சிக்கு, அந்த மாநில வளர்ச்சிக்காக 1% கம்மி பண்ணி இந்த நிதியை தூக்கி அவங்களுக்கு கொடுத்தாங்க.
இதுக்கு பேர் தான் கூட்டாட்சி. ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் கூட்டாட்சி. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஜம்மு காஷ்மீர் லடாக் இந்த இடங்கள்ல யூனியன் பிரதேசங்களா மாத்தினது அக்டோபர் மாதம் 2019. அக்டோபர் 2019. ஆனா இந்த நிதி ஆணையம் சமர்ப்பித்த ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அது 2017. எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வரும். இங்க தான் நீங்க பாஜகவை புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த பாஜக என்ன பண்ணிருக்கு, நாம இத மாதிரியான சம்பவங்களை பண்ண போறோம் அப்படின்றத அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அது நமக்கு புரியல, அந்த நேரத்துல நமக்கு புரியல. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நாம என்ன பண்ணலாம், இந்த மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் முடிவு பண்றதுக்கு இது என்ன காங்கிரஸா? ஆர்எஸ்எஸ்ங்க. ஆர்எஸ்எஸ் உருவாச்சு இல்லையா, 100 வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சு இல்லையா, அவங்க அப்பவே நம்மளுடைய நாட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரணும், எப்படி நாம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா ரூல் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்துமே ஆர்எஸ்எஸ் டிசைன் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ஃபுட் ஸ்டெப்ஸை தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசு ஃபாலோ பண்ணுது. ஜஸ்ட் அவங்க பண்ண டிசைனை இப்போ இவங்க ஃபாலோ பண்றாங்க, அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக இவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ்ஐ பார்த்தா பயப்படுறாங்க, அவங்களுக்கு எதிராக ஏன் இவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த ஆர்எஸ்எஸ் அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க, லடாக்கு, ஜம்மு காஷ்மீர் இது மாதிரியான மாநிலங்களை யூனியன் பிரதேசங்களா மாற்றணும் அப்படின்றத அவங்க அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஏகப்பட்ட சீர்திருத்தங்களை நம்முடைய மத்திய பாஜக அரசு பண்ணுது இல்லையா, இது எல்லாத்தையுமே ஆர்எஸ்எஸ் அப்பவே முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. ரைட்டு. இப்போ நாம 16வது நிதி ஆணையம் பத்தி பார்க்கலாம். 16வது நிதி ஆணையத்தை 2023ஆம் ஆண்டு இந்த பாஜக அரசு கொண்டு வந்தது. அப்பவும் பார்த்தீங்கன்னா 41% தான் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதை அப்படியே இவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். கொஞ்சம் டீப்பா நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாஜக ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம நாட்டில் நடந்திருக்கு. முக்கியமா பேண்டமிக், இந்த கொரோனா மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த காலகட்டங்களில் ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே ஷட்டவுனாக இருக்கும் பொழுது நாம மட்டும் ஆக்டிவாக இருந்தோம். அந்த நேரத்தில் கூட ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தர வேண்டிய நிதி பகிர்வை சரியான நேரத்தில் அவங்க கேட்குற நிதியை விட கூடுதலாகவே இந்த மத்திய பாஜக அரசு கொடுத்துருக்கு. அந்த நிதியில கை வச்சு அந்த நிதியை வேற எதுக்கோ செலவுலாம் இந்த பாஜக பண்ணவே இல்லை. போதாக்குறைக்கு பல உலக நாடுகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை, மருந்து, மாத்திரை மாதிரியான விஷயங்களை நாம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தோம், ஃப்ரீயா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். பேண்டமிக் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வாரு, தீவிரவாத தாக்குதல்கள், அண்டை நாடுகள் கூட சண்டை, அண்டை நாடுகளுடைய அரசாங்கங்கள் ஸ்திரத்தன்மை இல்லாமல் விழுந்துடுச்சு. ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மாதிரியான நாடுகளில் ஏகப்பட்ட முறை ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்கு. உள்நாட்டு கலவரங்கள் வேற வெடிச்சிருக்கு. நம்மளுடைய அண்டை நாடுகள் எல்லாருமே பயங்கரமான ட்ரபிளில் இருந்தாங்க. பட் நாம ஸ்டேபிளாக இருந்தோம். ஸ்டேபிளாக இருந்தது மட்டும் இல்லாமல் டாப் 5 எக்கனாமிக் கண்ட்ரியாகவும் வளர்ந்தோம். இந்த விவகாரத்தில் நாம மக்கள் தொகையையும் கணக்கில் எடுத்துக்கணும். வரி பகிர்வில் 1% கம்மி பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு நிதியை வச்சுக்கிட்டு மத்திய பாஜக அரசு ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதை பற்றிலாம் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் வாய் திறந்து பேசவே மாட்டாரு. மொத்த வரி வருவாயில அதிகளவு பங்கு வகிக்கிறது கர்நாடகா, கேரளா, ஹரியானா மற்றும் குஜராத். ஆனா அவங்களுக்கான ஷேர் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கம்மி தான். 9% தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வச்சிருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய தமிழகம். விகிதாசார ரீதியில வரி பகிர்வு தமிழகத்துக்கு அதிகமாக தான் இருக்கு. நாம அதிகமாக தான் வாங்கிட்டு இருக்கோம். இந்த கர்நாடகா, கேரளா, குஜராத், ஹரியானாவை கம்பேர் பண்ணும்பொழுது நாம அதிகமாக தான் வாங்கிட்டு இருக்கோம். ஃபைனலி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த ஒட்டுண்ணி கூட்டணி கட்சிகள் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், அவங்க சொல்லக்கூடிய அந்த கள நிலவரம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே 2014க்கு முன்னாடி இருந்தது. இந்த காங்கிரஸ் அரசு என்ன மாதிரியான ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை பற்றி தான் அவங்க இப்போ வரைக்கும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் கரண்ட் சினாரியோ இருக்கு இல்லையா, இது டோட்டலாக மாறி போச்சு. இதை பற்றிலாம் இவங்க வாயை திறந்து பேசவே மாட்டாங்க. இந்த நிதி ஆணையம் குறித்து தயவு செய்து உங்களுக்கு டைம் இருந்தால் தேடி படிச்சு பாருங்க, செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எவ்வளோ விஷயங்கள் இங்கே நடந்துட்டு இருக்கு, மத்திய பாஜக அரசு எவ்வளோ மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளோ சீரமைப்புகள் செஞ்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அப்பதான் அவங்களுக்கு புரியும். முக்கியமா இந்த காங்கிரஸ் உடைய ஆட்சி காலகட்டங்களில் அவங்க பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா, கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த காங்கிரஸ்காரனுங்க அவ்வளோ திருடி இருக்கானுங்க, அவ்வளோ கேடுகட்ட காரியங்கள் பண்ணியிருக்கானுங்க. அதெல்லாம் தயவு செய்து உங்களுக்கு டைம் இருக்கும்போது தேடி படிச்சு பாருங்க, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்போ இருந்த நிலைமையே வேற, இப்போ இருக்கிற நிலைமையே டோட்டலா வேற, மொத்தமா மாறி இருக்கு. பட் இதை பத்திலாம் இந்த திமுக காரங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் வேணும்னே அவதூறுகளை பரப்பிட்டு வராங்க.